ஓம் சக்தி குருவடி சரணம், திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகம் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே என் மனதை தொட்ட சம்பவம் கதையெல்லாம் சம்பவம் என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை அம்மாவும் அப்பாவும் குழந்தையும் இருக்காங்க. இப்படியே குழந்தைய நல்லா வளர்த்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க. வேலைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான் குழந்தை. அப்ப ஒரு நாள் அவன் அப்பாட்ட பைக் கேட்கிறான். அப்பா சொல்றாரு, இப்ப என்னால வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த கோவத்துல அவன் என்ன செஞ்சான், அப்பாவோட பர்ஸ் எடுத்துட்டு போயிடறான். அப்பாவோட பர்ஸ் எடுத்துட்டு போறப்ப செருப்பு பிஞ்சிருச்சு. நம்ம அப்பாட்ட பர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம், அதுல நிறைய பணம் இருக்கும். ஆகையால் நம்ம இந்த பர்ஸ இருக்கிற பணத்துல நம்ம வாங்கிப்போம் எல்லாம் அப்படின்ட்டு செருப்பை தூக்கி போட்டோம். அதுக்கப்புறம் ஹோட்டல்ல மனசா சாப்பிட்டான். சாப்பிட்றப்ப அவன்கிட்ட இருந்த 100 ரூபாய் வச்சு சாப்பிட்டுட்டு அப்பா பர்சுல பணம் இருக்குல்ல, அதுல நம்ம மேக்கப் இது பண்ணிப்போம் அப்படின்ட்டா. பஸ்ல ஏறி உட்காந்துட்டான். நம்ம வெளியில எங்கேயாவது போய் தங்கிடலாம், நம்ம இந்த வாழ்க்கையே வேண்டாம், அம்மா அப்பா எப்பத்தாலும் கஷ்டம் கஷ்டம்னு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பஸ்ல ஏறி உட்காந்துட்டான். கண்டக்டர் டிக்கெட்டுக்கு வராரு. அவர் ஃபர்ஸ்ட் சீட்ல இருந்து தானே வருவார் எப்பொழுதுமே. அங்க உட்காந்துருக்காரு, வாங்கிட்டு வர. இவன் அதுக்குள்ள அப்பா பர்ஸை ஓபன் பண்றான். அவன் ஓபன் பண்ண ஒரு டைரி, 23 ரூபா பணம், ஒரு 2-3 ரூபாய் சில்லறை காயின் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அப்ப அந்த டைரியை எடுத்து படிக்கிறான். அம்மா கண்ணாடி கேக்குறாங்க, நான் வாங்கி கொடுக்க முடியல, அடுத்த தடவை வாங்கி தரேன், பையனோட செலவெல்லாம் இருக்கு அப்படின்னு. என்னோட செருப்பு பிஞ்சிருச்சு, அதை தைச்சுதான் போட்டுக்கிறேன், புதுசு வாங்கலாம்னா அது ஒரு பையனுக்கு ஒரு செலவுக்காகுமேன்னு ஒதுக்கி வச்சிருக்கேன். எனக்கு நான் ரொம்ப 2 நாளா அழுதது என்னன்னு கேட்டா, அம்மா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றப்ப இரு பையன் சாப்பிட்டு போய்க்கட்டும், மீதம் இருக்கிறத பார்த்து நம்ம சாப்பிடலாம்னு சொன்னது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வரி போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, என் பையன்கிட்ட இருந்து ஒரு முத்தம் வாங்கிக்கணும்னு ஆசை அப்படின்னு. எப்படி இருக்கும் நேர்களே, பக்கத்துல படுத்துக்கணும் பையன்கிட்ட, பையனை கொஞ்சம் போல இருக்கு. ஆனா பையன் என்னை பார்த்து ஒதுங்கி போறான். ரொம்ப நாளா சின்ன பையன்கிட்ட பேசி மனம் விட்டு, எனக்கு பையன்னா ரொம்ப பிடிக்கும், என் குழந்தைங்க அப்படின்னு போட்டிருக்க. அப்பா அதை பார்த்துட்டு கதறி அழுகுறான். கதறி எழுதிட்டு ஓடுறான் வீட்டுக்கு. ஓடுறப்ப அப்பா காலில் நமஸ்காரம் பண்றான். தெரியாம தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் பைக் கேட்டேன், பைக் வேண்டாம் எனக்கு. இன்னொன்னு ஒரு பர்ஸ் எடுத்துட்டு நான் வீட்டை விட்டு போலான்னு போனேன், இனிமே நான் செய்ய மாட்டேன், நான் நல்லபடியா வேலை பார்த்து உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கேன்ப்பா அப்படின்னு. கடைசியா ஒரு வரி என்ன அப்படின்னா, 1 லட்சம் ரூபாய் கடனா வாங்கியிருக்கேன், அவன் கழுத்தை பிடிக்கிறான், ஆனா பையன் வண்டி கேட்கிறான், அதை அடைச்சிட்டோம்னா நம்ம நிம்மதியா இருக்கலாமேன்னு நான் நினைச்சேன் வர வேண்டிய பணத்துல. ஆனா பையன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு போட்டிருந்தாருல. அப்பா நீங்க இந்த பணத்தை எடுத்து கடனை வச்சிருந்தப்பா. ஆகையால் நேர்களே, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போக, நல்ல ஒரு மனுஷனை சம்பாதிச்சு வைக்கிறது அவ்வளோ அபூர்வம். 1. 2வது, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு 2வது அபூர்வம். 3வது, நம்மளுக்கு பிடிச்சமானவங்களுக்கு என்னைக்குமே நம்ம உதவியா இருக்கணும். கண்டிப்பா. அவர் செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன செய்யறோங்கிற வேலையை பையனுக்கு சொல்லி கொடுத்து, அந்த வேலையில என்ன அவனால செய்ய முடியுமோ பகிர்ந்துக்கணும். அவர் அது எப்பேற்பட்ட எந்த குழந்தைகளை நம்ம வளர்த்தாலும் நம்ம செய்யற தொழிலை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். 1. 2வது, அந்த பாசத்துக்கு ஏங்கினார் பாருங்களேன், இப்படி ஏங்க விடக்கூடாது ஒவ்வொருத்தரையும். கண்டிப்பா பாசம்ங்கிறது உண்மையான பாசமாக இருக்க வேண்டும். ஆக வலி 2மே நம்மளுக்கு அண்டர்லைனாவே இருக்கு. ஆகையால் நேர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு அனுபவங்களும் ஒவ்வொரு மனுஷருக்கும் கற்றுக்கொண்டே வர்றாங்க. இதுதான் போயிட்டே இருக்கு ரயில் பயணம் மாதிரி. ஆக அந்த குழந்தை எப்படி மனம் இறங்கி மனம் மாறி எப்படி தந்தைகிட்ட ஓடி போய் ஒரு முத்தம், அது கேட்டது அன்னைக்கே நடந்துருச்சு பாருங்களேன். அவர் கேட்ட அந்த தேதி போட்டு எழுதியிருக்கிற அந்த எழுத்துக்கு அவ்வளோ வேல்யூ, அந்த கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ. ஆகையால் கரும்பு சக்கையை போல் நம்ம கவலை அலட்டிடணும். ஏன்னா கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம், இனிப்பா இருக்கு, ஆனா அந்த சுத்துறவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும்.
இப்பயாவது மிஷின் வந்துருச்சு நேர்களே. நான் ஒரு தடவை பயணம் பண்றப்ப மாடை வச்சு சுத்தினாங்க அங்க பூனேல எல்லாம். அது பாக்குறப்ப கஷ்டமா இருந்தது. ஆகையால் இது ஒரு பாசத்தின் போராட்டம். நமஸ்காரம்.